ஷண்முகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல நிறைய உடல்நிலை சார்ந்த தகவல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம காலையில உடற்பயிற்சி செய்யலாமா? இல்ல மாலையில உடற்பயிற்சி செய்யலாமா? அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்குங்க. அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எதுதான்ப்பா கரெக்ட்டான நேரம் நம்ம எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு அப்படின்றத பத்தி முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த தகவல்களா இருக்கட்டும், இல்ல டயாபிட்டிஸ் சார்ந்த தகவல்கள் இருக்கட்டும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷண்முகம் டயாபிட்டிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சி அப்படின்றது ஒருத்தர உடல் ரீதியா மட்டும் இல்ல, மன ரீதியாவுமே நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. பெரும்பாலான பெண்கள் சொல்றது என்னன்னா, எனக்கு டைமே இல்லப்பா எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு காலையில நேரம் கிடைக்கும்போது பண்றாங்க. சில பேரு மாலையிலயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா புதுசா ஒருத்தவங்க நான் எக்ஸர்சைஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு எந்த நேரத்துல பண்ணா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாவே இருக்கலாங்க. இப்போ காலையில உடற்பயிற்சி செய்யறனால என்ன வகையான நன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸர்சைஸ் டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில பண்றது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில தான் நம்ம கொஞ்சம் சோர்வு இல்லாம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அதனால காலையில செய்யறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்லீப் சைக்கிள நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். ஒரு நாளைக்கு சீக்கிரமாவும், ஒரு நாளைக்கு லேட்டாவும் தூங்கக்கூடாது. எப்பவும் எந்த டைம்க்கு படுப்போமோ அதே டைம்க்கு படுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறது ஈஸியா இருக்கும். சோ நம்ம ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, அது ரெகுலரா நம்மளுமே செஞ்சு கரெக்ட்டா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில எக்ஸர்சைஸ் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலமா தான் நம்ம செய்யற செயலுக்கான ஒரு சக்தி கிடைக்குதுன்னே சொல்லலாம். அதனால அதிகாலையில நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணும்போது உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு மூலமா நாம் செய்ய வேலைக்கான ஆற்றல் கிடைக்குது. அதனால வயிறு காலியா இருக்கும்போது நம்ம உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் வேகமா குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காலையில உடற்பயிற்சி செய்யறனால நம்ம அந்த நாள் ஃபுல்லாவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்போம். எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்போம். ரொம்பவே கவனமா இருப்போம் அப்படின்னு நேர்மறையான எண்ணம்லாம் வரும் அப்படின்னு ஆய்வின் மூலமாவே சொல்லியிருக்காங்க. சரி, இது எல்லாமே நன்மைகள் இருக்கு. காலையில எக்ஸர்சைஸ் பண்றனால தீமைகள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குங்க. என்னென்ன தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நைட்டு சரியா சாப்பிடாம இருந்தாலோ, இல்ல காலையில வெறும் வயித்துல நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணாலோ, நம்ம கடுமையான ஒரு பசியோட போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதில்ல. அதனால நம்ம நைட்டு கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு, காலையில எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நட்ஸ் இல்ல மில்க் அந்த மாதிரி எடுத்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாலையில எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு நம்ம சீக்கிரமா எழுந்திருக்கிறனால, சில சமயங்கள்ல காலையில ஆழ்ந்த உறக்கம் சில சமயங்கள்ல நம்ம அந்த தூக்கத்த மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால எழுந்ததுமே சில பேருக்கு பதட்ட உணர்வோ, இல்ல நாள் ஃபுல்லா சோம்பேறியா இருக்க மாதிரியோ ஃபீல் வரவும் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி வார்ம் அப் செய்யணும். கண்டிப்பா அதிகாலையில நம்மளோட உடம்போட வெப்பநிலை குறைவா இருக்கும். அதனால வார்ம் அப் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த நேரத்துல நம்ம உடற்பயிற்சியை உடனே செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட உடம்புல ஏற்படுற அபாயமும் கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்றாங்க. சோ நம்ம எது பண்ணாலும் பொறுமையா பதட்டமே இல்லாம செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. சரி, காலையில இவ்ளோ சொல்லிட்டீங்க. மாலையில உடற்பயிற்சி செய்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா நன்மைகள் இருக்குங்க. மாலை வேளையில நம்ம வேலைக்கு செல்ல வேண்டிய கவலை இல்லாதனால, நம்ம உடற்பயிற்சிக்கு நெறைய டைம் செலவு பண்ண முடியும். நல்ல பொறுமையா நிதானமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்துல நம்ம உடற்பயிற்சி செய்யறனால, அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டாவும் நெறைய பேருக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மாலை நேர உடற்பயிற்சி. படிப்படியா நம்மளோட உடம்புல வளர்சிதை மாற்றம் நல்லாவே மேம்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் நைட் படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னும் சொல்றாங்க. சரி, இதுல ஏதாவது தீமைகள் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. அது எப்படி இல்லாம இருக்கும்? மாலை உடற்பயிற்சி செய்யறதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா கமிட்மெண்ட் நம்ம ஈவினிங் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மார்னிங் ஒர்க் போறனால ஈவினிங் அந்த கமிட்மெண்ட்ட பாக்குறனால சில டைம் நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியாம போகலாம். வெளியில போக வரலாம். அந்த மாதிரி சூழல்ல நம்ம வெளிய போய் தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம இந்த உடற்பயிற்சிய டெய்லியும் செய்ய முடியாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தான் இதோட தீமையா சொல்றாங்க. நம்ம ஒன்லி எக்ஸர்சைஸ் மட்டும் பண்ணாம ஏரோபிக், கார்டியோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்றனால நம்ம நைட்டு நல்லாவே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.